சிவப்பு தண்டுக்கீரை இந்த தடவை எங்கள் கார்டனில் சூப்பராக வளர்ந்துருக்கு. ஒரு கீரை செடியிலேருந்து எப்படி தொடர்ந்து நிறையா கீரைகளை நம்ம அடுத்தடுத்து ஹார்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நான் காமிச்சிருக்கேன். இந்த கீரையை பாருங்கள், அப்படியே குரோட்டன்ஸ் மாதிரி எவ்வளோ அழகாக இருக்குது. நம்ம ஆர்னமெண்டல் பிளான்ட்டுன்னு சொல்லி வெளியே வாங்குகிறோம். அதை விட இது எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். எனக்கு பறிக்கிறதுக்கு மனசே வரல. இன்றைக்கி சமையலுக்கு நான் இதை தான் பறித்தேன். ஒரு தொட்டியில் நான் ஒரு செடி அல்லது 2 செடி தான் யூஸ்வலாக வளர்ப்பேன் கீரை வந்து. அப்போ தான் அதுலேருந்து நம்ம நிறையா தொடர்ந்து ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். இந்த மாதிரி எப்படி ஹார்வெஸ்ட் பண்ணணும்னு அவங்களுக்கு காமிச்சிருக்கேன். இலைகளை மட்டும் நம்ம முதல்ல தனியாக பெருசாக இருக்கிற இலைகளை பறிச்சுக்கிடணும். அதை பறிக்கும்போது அப்புறம் நம்ம மேலே போகிறதையும் நம்ம அடுத்து ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்தோடனே கட் பண்ணிடலாம். அதை மேலே இருக்கிறத வெட்டும்போது சைடில் இருக்கிறதெல்லாம் நம்ம விட்டுறணும். புதுசாக நிறையா தளிர்கள் வருது பார்த்திங்களா, அந்த சின்ன சின்ன தளிர்களெல்லாம் நம்ம வெட்டிடக்கூடாது. அதை விட்டுட்டு நம்ம மற்ற இலைகளையும் மற்ற மேலே வளர்ந்துருக்கதையும் நம்ம கட் பண்ணோம்னா சீக்கிரமாக ஒரு 4 நாளில் இது பார்த்திங்கன்னா இன்னும் நல்லா பெருசாக இந்த மாதிரி வளர்ந்து நிறைய பிரான்ச்சஸ் விட்டு அழகாக வளர்ந்துடும். இது வந்து அரைக்கீரைக்கும் அதே மாதிரி தான். இது மணத்தக்காளி கீரை, இதுலேயும் அதே மாதிரி தான். நம்ம இலைகளை பறிச்சுட்டு அப்புறம் சின்ன சின்ன பிரான்ச்சஸ் எல்லாம் பறிக்காமல் விட்டுறணும். ஹாப்பி கார்டனிங்.